கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மிகப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேத தியானத்திற்கு ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த சமாதானத்தோடு தேவன் தாமே வழி நடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, நாம் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்ற ஒரு மாபெரும் கருப்பொருளில் வேதத்தை தியானித்து வருகிறோம். எப்பொழுதெல்லாம் தேவன் எழுப்புதலை கொண்டு வந்தார் என்பதை ஆதியாகமம் புத்தகத்தில் இருந்து தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். பாவங்களை அறிக்கையிட்டு மனக்கசந்து தேவனிடத்தில் வரும்பொழுது எழுப்புதலை கொண்டு வருகிறார் என்று தியானித்தோம். தேவனிடம் கெஞ்சி மன்றாடும் போதும் அருவருப்புகளை நம்ம விட்டு அகற்றும் போதும் தேவன் எழுப்புதலை கொண்டு வருகிறார் என்று தியானித்தோம். சாபத்தீடானவைகளை சுற்றரிக்கப்படும் பொழுது தேவன் அங்கே எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஒருமனப்பாடு, ஐக்கியம், முழு மனதோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது தேவன் எழுப்புதலை கொண்டு வருகிறார் என்று நாம் தியானித்தோம். கடந்த நாட்களில் தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளும் பொழுது, நாம் வைராக்கியமாக காணப்படும் போது அந்த பிரேகாஸ் வைராக்கியத்தை குறித்து நாம் தியானித்தோம். அப்படிப்பட்ட வைராக்கியம் எழும்பொழுது தேவனுடைய கோபாக்கினைகள் மாறி எழுப்புதலை கொண்டு வருகிறார் என்பதை தியானித்தோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு பெண்மணியிடம் காணப்பட்ட ஒரு உறுதிப்பாடு, தன் சுயத்தை அர்ப்பணித்த நிலை எப்படி எழுப்புதலை கொண்டு வருகிறது என்பதை ரூத் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு பெண்மணியுடைய சுய அர்ப்பணிப்பு, தன்னுடைய உறுதிப்பாடு, கர்த்தர் மேல் உள்ள ஒரு உறுதிப்பாடு எப்படி எழுப்புதலை கொண்டு வந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி தேவனோடு இடைப்படுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, எழுப்புதலுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு வருகிறீர். இந்த நாளிலும் எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 16 முதல் 18 வரை வாசிப்போமானால், அங்கே எழுப்புதலுக்கான ஒரு பெரிய காரணத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ரூத் முதல் புத்தகம் 16 முதல் 18 வரை. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரூத்தின் புத்தகத்தை நாம் அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த சுருக்கமாக நாம் அதில் எழுப்புதலுக்காக தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த நகோமியுடைய நிலை, அந்த 1 அதிகாரம் 20 வசனத்தில் நகோமி சொல்வதை பாருங்க. அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள்.
சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். வாழ்க்கையில் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எனவே என்னை மாறோள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு கசப்பான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நகமுடைய வாழ்க்கை 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன மாற்றம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று ஜனங்கள் நகோமியை வாழ்த்தினார்கள். எனக்கு தேவன் மிகுந்த கசப்பை கொண்டு வந்தார் என்று புலம்பிய நகோமியுடைய வாழ்க்கை அநேகரும் தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் இல்லையா? அவருடைய நிலைமை எப்படி மாறியது என்று பாருங்க. தேவனை மையப்படுத்தும்படியாக அவளுக்கு பிறந்த அந்த பேர் நிமித்தமாக, ஓபேத் நிமித்தமாக, இஸ்ரவேலிலே அவன் நிமித்தமாக அவனுடைய பெயர் பிரபலமாகும், அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாகும் என்று ஜனங்கள் வாழ்த்துகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அந்த நகோமிக்கு பிறந்த பேரினால, ஓபேத்தினால அவர் உலகம் முழுவதும் பெயர் பிரபலமாகியது. தாவீதுடைய தாத்தாவாக காணப்பட்டான். அந்த தாவீது வம்சத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்பது நாம் தியானித்திருக்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையே ஒரு கசந்த நிலையில் காணப்பட்ட நகமுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு எழுப்புதல் வந்ததை நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஆமீன். ரூத் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை வாசிப்போமானால் அந்த ரூத்தினுடைய மன உறுதியை நாம் காண முடியும். வேகமாக நாம் அதை தியானிக்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். எப்பொழுது? நகோமி, எலிமெலேக்கும் நகோமியும் 2 குமாரர்களோடு பஞ்சத்தின் நிமித்தமாக பிழைப்பதற்காக யூதா தேசத்தை விட்டு மோவாப் தேசத்திற்கு சென்றார்கள். அங்கே சென்று நமக்கு சரித்திரம் தெரியும், கணவனை இழந்து 2 குமாரர்களையும் இழந்தார்கள். அங்கே 2 குமாரர்களுக்கு அந்த மோவாப் தேசத்திலே பெண் கொண்டாள். அதான் முக்கியமான காரியம். இப்பொழுது 2 மகனையும் கணவனையும் இழந்த நிலையில் அங்கே மருமக்கள் அவள் இடைப்படுகிறாள். 12ஆம் வசனத்தில், என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடைய வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் நீங்கள் காத்திருக்க முடியாது. எனவே நீங்கள் புருஷன்மார்களை தெரிந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னாலாம். அப்பொழுது அவர்கள் மருமக்கன்மார்கள் சத்தமிட்டு அழுது, ஒரு நாள் தன் மாமியை மூத்த மருமகள் முத்தமிட்டு போய்விட்டான். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி, நகோமி சொல்ல பாருங்க, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்ப போய்விட்டாளே, நீ உன் சகோதரிடத்தில் பிறகு திரும்ப போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அந்த பேச்சுக்கே இடமில்லைங்க பாருங்க. என்ன உறுதி, எவ்வளவு பெரிய உறுதி பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ நகோமி இவ்வளவு தனியாக வேண்டுகோள் விடுத்தும் ரூத் ஒரு மன உறுதியோடு உம் தேவன் என் தேவன் என்ற ஒரு கர்த்தர் பேரில் ஒரு உறுதிப்பாடோடு காணப்பட்டதை நாம் அங்கே தியானிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இல்லையா? நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன்,
உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எனக்கு அருமையானவர்களே, நாம் எழுப்புதல் ஜெபசேனை வீரர்களாக ஜெபித்து வருகிறோம். நல்லது, கர்த்தரை துதிப்போம். ஜெபம் மிக மிக அவசியம். ஆனாலும் அதை காட்டிலும் தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். ஜெபம் மட்டும் போதாது, செயல்பாடுகளையும் தேவன் எதிர்பார்க்கிறார். நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்படுவது, கெஞ்சி மன்றாடுவது, சாபத்தீடானவர்களை சுட்டரிப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்றி விடுவது, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவது, இப்படிப்பட்ட கிரியைகளையும் தேவன் எதிர்பார்க்கிறார் ஜெபத்தோடு. எனவேதான் 2 நாளாகும் 7:14 வாசிக்கிறோம், தேசத்திற்கு கொள்ளை நோய்களையும் அழிவையும் கொண்டு வரும் பொழுது ஜெபியுங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உங்களை தாழ்மைப்படுத்தி தங்களை தாழ்த்தி. எனவே அந்த கிரியைகள் இல்லாதபடி நமக்கு என்னதான் கூக்குரல் இட்டாலும், ஏசியா தீர்க்கதரிசியை வாசிக்கிறோம், உங்கள் ஜெபம் என் செவியை கேட்க கூடாதபடி உங்களுடைய பாவங்கள் மறைக்கிறது. அப்போ நம்ம என்ன பிரயோஜனம்? அப்போ இங்கேயும் பாருங்க இந்த ரூத்துடைய ஒரு வைராக்கியம் எப்படி வந்தது பாருங்களேன், இல்லையா? 2 குமாரர்களையும் யூதாவில் கணவனை இழந்து அப்படி தவித்து கொண்டு இருக்கும் பொழுது மருமகளை போய் சொல்றா. ஆனாலும் அந்த ரூத்துடைய ஒரு உறுதிப்பாட்டை பாருங்களேன். இங்கதான் கர்த்தர் செயல்படுகிறார். ஆமேன். ரூத் நகோமிக்கு மருமகளா வந்தது எந்த விதத்திலையும் சரி கிடையாது. உபாகமம் 23:3 நான் வாசிக்கிறோம், ரூத் ஒரு மோவாபிய பெண் இங்கே யூதா ஜனங்களோடு கர்த்தருடைய பிள்ளைகளோடு இங்கே கறந்து விட்டாள். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுடைய சட்டத்திற்கு முரண்பாடானது. உபாகமம் 23:3 வாசிக்கிறேன், அம்மோனியனும் மோபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோபியனும் கர்த்தருடைய சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய குடும்பத்துக்குள் வர ஆகக்கூடாது, உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் இன்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்ப இந்த கர்த்தருடைய சட்டத்தையே அங்கே மீறப்பட்டது. ரூத் நோமிக்கு மருமகளாக வந்தது கர்த்தருடைய சட்டத்தையே அங்க மீறுவதற்கு தேவனே அனுமதித்தார். அத்தனை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் எழுப்புதலை எப்படி கொண்டு வர பாருங்களேன். சட்டத்தை மீற அனுமதித்தார், வழி நடத்தினார். கர்த்தருடைய வழி நடத்துதல். ஆமென். ஏன் கர்த்தருடைய அந்த சட்டத்தில் மீறுவதற்கு தேவன் அனுமதித்தார்? தேவன் அவர் அனாதி தீர்மானம் உள்ளவர், அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவருடைய திட்டங்களை நம்ம காண முடியாது. அதை அவர் திட்டத்தின்படி வழி நடத்துகிறார். பாருங்க, ரூத்தை இப்பொழுது அங்கே கொண்டு வராரு இல்லையா, யூதா வம்சத்தை கொண்டாந்தார் இல்லையா. அப்போ எனக்கு அருமையானவர்களே பாருங்க, சட்டங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும். நல்லா கவனிக்கணும், சட்டங்கள் தேவனை விட்டு பிரிக்கும். மோபியரும் அம்மோனியரும் எந்த விதத்திலும் 10ஆம் தலைமுறை வரை கர்த்தருடைய சபைக்குள், இஸ்ரவேல் வம்சத்துக்குள் நுழைய முடியாது, நுழையக்கூடாது. ஆனால் தேவனுடைய கிருபை பாருங்க எப்படி நடத்துகிறது பாருங்க. ஏன் நடத்தியது என்பது நமக்கு தெரியும். என்றால் தேவன் தன்னுடைய குமாரனை அந்த வம்சத்தில், ரூத்தின் வம்சத்தில் கொண்டு வர தீர்மானித்திருக்கிறார். எனவே அவருடைய தீர்மானம் நாம் தெரிந்து கொள்ள முடியாது, அனாதி தீர்மானங்கள். ஆமென், அல்லேலூயா. ராஜரிக செயல்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம். அப்போ இங்க இந்த சட்டத்தை அங்கு மீறப்பட்டது இல்லையா. அப்போ சட்டங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும், கிருபை அவரோடு இணைக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும்.
கடந்த வாரம் உங்களோட பேசிக்கொண்டிருந்தேன். 8:30 சரியாக சபைக்குள் வர வேண்டும். ஆராதனைக்கு ஆரம்ப ஜெபத்திலே அனைவரும் வர வேண்டும். 8:30 சபைக்குள் வர வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டால் எல்லோரும் தவறு செய்தவர்களாக மாறிவிடுவோம். எல்லாம் சபைக்கு வெளியே நிற்கணும். ஆனால் தேவனுடைய கிருபை, நீ 9 மணிக்கு வந்தாலும் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதான் கிருபை. சட்டம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும், கிருபை நம்மை அவரோடு அணைக்கும். அதுக்காக ரோமர் 6:1 சொல்வாரு, கிருபை பெறுவதினால் நாம் பாவம் செய்யலாமோ? செய்யக்கூடாது. அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சட்டம் போட்டிருக்கோம், சட்டம் பிரிக்கும். தேவன் கிருபை நம்ம அழைச்சு கொள்ளுது. கிருபை பெறுவதாக ரோமர் 6:1 நாம் இந்த சூழ்நிலையில் அந்த வசனத்தை சற்று கவனிக்க வேண்டும். எனவே கிருபை கிருபை பெறுகிறது என்று பாவத்தில் நாம் பெருகிக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ரோமர் 5:21 20-21 பாருங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. எனக்கு மனவழி, இதுதான் தேவனுடைய திட்டங்கள், அவருடைய வழிநடத்துதல். இது அவருடைய கிருபை நம்மை அவரோடு இணைக்கிறது. எனவேதான் ரோமர் 9 அங்கே பவுல் எழுதும்போது பாருங்கள், ரோமர் 9 என்ன அருமையாக வேதம் என்ன சொல்லுங்க பாருங்க. ரோமர் 9 13 முதல் வாசிப்போமானால், ரோமர் 9:13 முதல். அப்படியே பாருங்க, தேவனுடைய அனாதி தீர்மானத்தை பாருங்க. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. 2 பேரும் பிறக்க போறாங்க. ஆனாலும் அவங்க யார் நல்லது கெட்டது செய்தது தெரியாது. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். ஆகையால் விரும்புகிறவன் அல்ல, ஓடுகிறவனும் அல்ல, இறங்குகிற தேவனாளி ஆகும். அப்போ இங்கு கூட பாருங்க, மோபியர் கர்த்தருடைய குடும்பத்துக்குள் வரக்கூடாது, யூதா வம்சத்துக்குள் நுழையக்கூட வருது, சட்டம் தான். ஆனாலும் தேவனுடைய கிருபை, எவன் மேல் கிருபையாக இருக்க விரும்புகிறோம். இங்க ரூத் மேல ஒரு கிருபை அவருக்கு. காரணம், ரூத் மூலமாக தன்னுடைய குமாரனை கொண்டு வர வேண்டும். ஆனால் யார் மேல கிருபையா இருப்பா நமக்கு தெரியாது. அந்த கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். ஆமே, அல்லேலூயா. எனக்கு அருமையாக நீங்க ஜெபித்து வருவீங்க. உங்க மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய தேவன் திட்டமிட்டு இருப்பாரு, நமக்கு தெரியாது. ஒரு பெரிய எழுப்புதலை கிராமத்தில் மட்டுமல்ல தேசத்திலே கொண்டு வர உங்களுடைய சிறிய ஜெபம் பெரிய காரியங்களை கொண்டு வரும், நமக்கு தெரியாது. என்றால் தேவனுடைய வழிநடத்தல் அப்படியாக காணப்படுகிறது. எனவேதான் அவரது தீர்மானம் அனந்த ஞானங்கள் ஆனது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்பும்போது இந்த ரூத் சரித்திரத்திலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? மனம் திரும்பும் பொழுது புறஜாதிகளாக இருக்கிற நாமும் அவருடைய குடும்பத்துக்குள் ஒருவராக மாற முடியும். மனம் திரும்புதல். ஆமென், அல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீட்டே சொல்லிட்டாரு, என் பிள்ளைகளுக்கு நான் வந்ததே இஸ்ரவேல் வம்சத்திற்காக வந்தேங்காரு, என் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொண்டாந்தேங்காரு. ஆனாலும் அவருடைய உறுதிப்பாடு, ஒரு உறுதியான ஜெபத்தில் உறுதியான இருந்த தன்மையை பார்த்தா, அந்த அப்பத்தின் துணிக்கைகளை நாங்கள் பொறுக்கி சாப்பிடுவோமே நாய் அப்படின்னு அப்போதான் சொன்னார், இருதயத்தின்படி எல்லாம்
ஆக்கடவது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் மனம் திரும்புதல் என்பது, இந்த வைராக்கியம் என்பது நாம் தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருக்குள் கிட்டி வர தேவன் அனுமதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த ரூத்துடைய ஒரு பெரிய உறுதித்தன்மை, உறுதிப்பாடு, சுயத்தை அர்ப்பணித்தாள். அவளும் தன் ஓர்பால் போல, அக்காவை போல அவளும் ஒரு வாலிபனை மணந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்காக தன்னை சுய வெறுப்பு, தன் வாழ்க்கையே வெறுத்து, உன் தேவன் என் தேவன். நம்ம ஜெபத்தில் கொஞ்சம் பதில் வரலன்னா கொஞ்சம் அக்கம் பக்கம் போயிடுறோம், தேவனை விட்டு விலகி விடுகிறோம். பிற எப்படி நமக்கு எழுப்புதலுக்கு நம்ம கத்தி ஜோம் பண்ணாலும் எப்படி எழுப்புதல் கொண்டு வருவார் தேவன்? இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எழுப்புதலுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கிறார்கள், முழங்குகிறார்கள், இடி முழக்க ஜெபங்கள். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது இந்த ஒரு உறுதிப்பாடு, ஒரு சுய வெறுப்பு. இப்படிப்பட்ட செயல்களோடு, கிரியைகளோடு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கொண்டு வருவார். வாசித்தோம், சாபத்தீடானவைகளை வைத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போனா புறமுதுகு காட்டினார்கள். நாம ஜெபிக்கிறோம், எத்தனை சாபத்தீடான காரியங்கள் நமக்குள் காணப்படுகிறது, எத்தனை அருவருப்பான காரியங்களை அங்கே ஆகான பிடிச்சி அருவருப்பான காரியங்களை எடுத்துக்கொண்டு சுட்டரித்த பிறகு ஆயி பட்டணத்தை தேவன் கொடுத்தார். அப்போ இங்கேயும் ஒரு ரூத் சகோதரி, ஒரு சாதாரண பெண்மணி, அவருடைய சுய வெறுப்பு, அர்ப்பணிப்பு அந்த நகோமி வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. நாம் கோர்வையாக தியானித்து வருகிறோம். எந்தெந்த பகுதியெல்லாம் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் எதை காண்கிறார், எதை குற்றி நோக்குகிறார் என்பதை காண வேண்டும். அப்போ இந்த ரூத்தினுடைய ஒரு சுய அர்ப்பணிப்பும், ஒரு வைராக்கியமும், ஒரு உறுதிப்பாடும் தான் அந்த நகோமி வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை வந்தது. ஆமென், அல்லேலூயா. அந்த ஓபத்தின் மூலமாகத்தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு வந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, அவரது அநாதி தீர்மானங்கள், கர்த்தருடைய அநாதி தீர்மானங்களை அறிந்து கொள்ள நாம் வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். ஆமென். அந்த சில பெண்கள் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அந்த தாமார் இல்லையா, அங்கே உரியாவின் மனைவி இல்லையா, இப்படிப்பட்ட ராகாப், இப்படிப்பட்ட பெண்கள் மூலமாகத்தான் தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை. ராகாப் வேசி என்று சொல்லப்படுகிறது, ஆனாலும் விசுவாச வீரர் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கா. அப்போ தேவன் எதிர்பார்க்க பாருங்க அந்த விசுவாசத்தை. ஆமென், அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, நாம் எழுப்பதற்காக ஜெபிக்கிறவர்கள் இந்த நாம் குறைவாக தியானித்து வருகிற கிரியைகள் நம்மிடம் காணப்பட வேண்டும். அருவருப்புகள் நீங்க வேண்டும், சாபத்தீடானவைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும், ஒரு மனப்பாடு, ஐக்கியம், கெஞ்சி ஜெபித்தல் இல்லையா, முழு மனதோடு. உபாகமத்தில் வாசித்தோம், புறஜாதிகளுக்குள் சிதறடித்தார்கள் தங்கள் ஜனங்களை. அங்கிருந்து முழு மனதோடு தேடும் பொழுது அங்கே எழுப்புதலை கொண்டு வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்து கூட நம்ம ரூத்து சாதாரண பெண்மணியிட்ட ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்கிறோம். எழுப்புதலுக்கு நம்முடைய உறுதி, ஒரு கர்த்தர் மேல் கொண்டுள்ள உறுதிப்பாடு, நம்முடைய அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம். அப்போ சாதாரண பெண்மணி எடுத்து தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை இந்த ரூத் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அவருடைய அர்ப்பணிப்பு மூலமாக நாமும் தேவனுக்காக நம்மை அர்ப்பணிப்போமானால், நாம் ஒருவேளை உதவாத, ஒன்றுமில்லாத, எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுவோம். அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பும் நம்முடைய சுய வெறுப்பும் கர்த்தருடைய கரத்தில் நாம் பெரிய கருவிகளாக காணப்படுவோம்.
அதைத்தான் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டை வாசிப்போம். நம்ம சோர்ந்து போய்விடாது, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த பகுதியை வாசிக்கிறேன். நாம் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நாம் பேதைகளாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உறுதிப்பாடு. ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க பவுல் எழுத பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அங்கே எழுதுவதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். 1 கொரிந்தியர் 1:27 முதல். எப்படி எனில் 26 சொல்றாரு, உங்கள் அழைப்பை நீங்கள் பாருங்கள். 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடிக்கு அப்படி செய்தார். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட நம்மிடம், நாம் பேதைகளாக இருக்கலாம், எல்லோராலும் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், இழிவானவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது, அந்த ரூத்திடம் எதிர்பார்ப்பது அந்த மன உறுதிப்பாடு, சுய அர்ப்பணிப்பு. நாம் தேவனுக்காக எதை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம், எதை நாம் சுயவெறுப்பாக சுயத்தை அர்ப்பணித்திருக்கிறோம். ரூத்து தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தார் பாருங்க. எனவே தேவன் அந்த வம்சத்திலிருந்து தன் குமாரனை கொண்டு வந்தார். நாம் சாதாரண ஆட்களாக இருக்கலாம், கர்த்தருக்காக நாம் அதை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒரு வைராக்கியம், ஒரு உறுதிப்பாடோடு காணப்படும் பொழுது நம் மூலமாக தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எனவே இந்த தியானம் நம்முடைய அர்ப்பணிப்பு, சுய வெறுப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள், உறுதிப்பாடு தேசத்தில் பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். அங்கே நகோமிட்ட அந்த வீட்டில் பேரை மறந்த உடனே என்ன வாழ்த்தாங்க பாருங்க, இவனுடைய பேர் இஸ்ரவேலாலும் அங்கே பேர் பிரபலமாக கிடப்பது என்று வாழ்த்தினாங்க. ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தில் மட்டுமல்ல, உலகத்திலே பேர் பிரஸ்தமாகிச்சது. எனக்கு நம்மளும் கர்த்தருக்காக எதையாவது நாம் சுயத்தை வெறுக்கும் பொழுது, நாம் ஒரு உறுதிப்பாடோடு என்ன சொல்ல பார்த்தீங்களா, உன் தேவன் என் தேவன். ஆமென், அல்லேலூயா. அந்த எனவேதான் ரூத்தின் சரித்திரம் வேத புத்தகத்தில் ஆவியானவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமாம், அவள்கிட்ட காணப்பட்ட அந்த குணநலங்கள் நம்மிடம் காணப்பட வேண்டும். எதற்கு தேவன் எழுப்புதலை கொண்டு வர. அதுக்காக தான் நம்ம மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலத்திலேயே ஒரு எழுப்புதலை காண வேண்டும், கிராமத்திலையும் தேசத்திலையும் சபையிலையும். அப்போ சபையில் அந்த எழுப்புதலை வருவதற்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடம் என்ன சுய அர்ப்பணிப்பு. ஜீப்பது பெருசு இல்லை, கூட்டத்தோடு ஜெபிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு அப்படிதான் எழுப்புதலுக்கு ஜெபம் நடக்கும், தேசம் முழுவதும் அப்படிதான் ஜெபம் நடக்கு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாம் சிறிய சபையாக இருந்தாலும் நான் சொல்றேன், இன்னைக்கு சபை எழுப்புதலுக்கு நம்ம தனித்தனியாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னிடம் என்ன சுய அர்ப்பணிப்பு, இதை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் தேவனுக்காக. வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் என்ன உறுதிப்பாடோடு நான் கர்த்தருக்குள் நிலைநிற்கிறேன். அதுதான் எழுப்புதலுக்கு தேவன் எதிர்பார்ப்பது. அங்கே இயேசு அதிகரித்து சொல்றாரு, கர்த்தாவை கர்த்தாவை என்று நீ கதறுவது பெரிய காரியம் இல்லை. ஆமீன். எனவே இந்த ரூத்து சரித்திரத்தின் மூலமாக ஒரு எழுப்புதலுக்கு நாம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். தன் வாழ்க்கை ஒரு கசந்த வாழ்க்கை, மாறான் என்று சொல்லுங்க சொன்னா, கசந்த வாழ்க்கை உள்ள நகோமி அந்த அளவுக்கு மகிமை அடைகிற வாழ்க்கையை தேவன் கொடுத்தார் என்றால் அதற்கு காரணம் ரூத்தினுடைய சுய அர்ப்பணிப்பும் மன உறுதியும். இந்த 2 சுபாவங்கள் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சபையிலையும் நம்முடைய தேசத்திலையும் ஒரு எழுப்புதலை நிச்சயமாக தேவன் கொண்டு வருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, இந்த ரூத் சரித்திரத்தின் மூலமாக
எழுப்புதலுக்கு நீர் எதை எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. எங்கள் சுய வெறுப்பு, எங்களுடைய உறுதிப்பாடு, கர்த்தர் மேல் கொண்டுள்ள ஒரு நம்பிக்கை உறுதி ஆண்டவரே, அந்த ரூத்திலும் காணப்பட்ட அந்த சுபாவங்கள் எங்களிலும் காணப்பட கிருபைதாரும். காரணம் அதன் மூலமாகத்தான் எங்கள் குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் எழுப்புதலை நாங்கள் காண முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். ஐயா உதவி செய்யும், நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த பவுல் எழுதுகிற மாதிரி ஓடுகிறவன் அல்ல கர்த்தாவே, இறங்குகிற உம்மால் ஆகும். நீர் இறக்க மாறாட்டும், எங்கள் மேல் கிருபையாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.